வாழ்க வளமுடன். ஒரு நாட்டில் அரசன் தினமும் காட்டுக்கு போவான். ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடின்னு தான் வருவான். அப்போ என்ன சொல்ல, என்னடா இன்றைக்கி இன்னும் வரலையே, ஒரு மிருகம் கூட வரலையே வேட்டையாட அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த பக்கமாக ஒரு கரடி வரும். கரடி வந்தோடனே இவன் குறிப்பாக அடிப்பான். இருந்தாலும் ஒரு மரக்களை தடுத்து அந்த கரடியோட கால் மேலே விழுந்துடும். அந்த அம்பு விழுந்தால் அது காயப்பட்டுடல. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழைக்கிறது பாலம் சுட்டு அது ஓடுது. அந்த அம்போட தூக்கி போடுது. போகும்போது நம்ம ஒரு மரத்து முன்னால் அதால் முடியாத போடவே அப்படியே இதுவாகிடுது, படுத்துடுது. அப்போ இவன் தெத்திக்கின்னு வரான். அந்த கரடியை தெத்திக்கின்னு வரும்போது அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு குழி இருக்குது. இவனுக்கு தெரியல, ஏன்னா எல்லாம் செடியெல்லாம் விழுந்துருக்கல. அதனால் அவனுக்கு தெரியல. வேகமாக உடையது அந்த குழியில் விழுந்துடுறான். விழுந்த உடனே அந்த கரடி நினைக்குது, பரவாயில்ல, நாம் உயிர் பண்ணால் கூட பரவாயில்ல, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கணும், மனிதனை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அது காலில் ரொம்ப தூக்கி போட்டுட்டு அங்கே மேலே இருக்கிற இலையெல்லாம் களையெல்லாம் பார்த்து எடுத்து எல்லாத்தையும் உள்ளே போடுது. எதே குழியில் போடுது. குழியில் போட்டோடனே என்ன ஆவான், அப்போ அதிகமாக போட மேலே வருவாங்கள்ல, அவன் ஒவ்வொரு களையாக பிடிச்சி இப்படி குழியிலேருந்து மேலே வந்துடுவான். வந்த உடனே கேட்பான், கரடி, நான் உன்னை கொல்ல நினச்சேன், ஆனால் நீ என்ன உயிர் பிழைக்க வச்ச, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்வான். இல்லைப்பா, நான் அது மாதிரிலாம் நினைக்கல, உன்னை ஒரு உயிர் போகக்கூடாது எதிரில், அப்படி தான் நான் நினச்சேன்னு தவிர நீ இது பண்ணுவோன்னு நாங்கள் நினைக்கல, நீ இப்படி தான் என்னை வாழ்த்துவோன்னு நான் நினைக்கல அப்படின்னு. அப்படியா, உன்னோட மனசு எனக்கும் வேணும், அப்போ நான் இன்னையிலிருந்து ஒரு ஜீவனையும் கொல்ல மாட்டேன், இன்னையிலேருந்து நான் உனக்காக நான் சபதம் எடுத்துக்கிறேன் அப்படின்வோம். ராஜாவே திருந்துறாருல, எதையும் கொல்லக்கூடாது. என்ன பண்ணுவார், இதை எடுத்துன்னு போயிட்டு அந்த அம்பு பட்ட இடம் காயப்பட்டிருக்குமா இல்லையா, அந்த காயத்தை ஆற வச்சு 2 நாள் பொறுத்து வெளியே அதை அனுப்புகிறாரு. அப்போ அந்த இது கேட்குது கரடி, அரசே, இனி நீங்கள் கொள்ளாதீங்க, உங்கள் நாட்டுக்கிற யாருக்கிட்டேயும் ஒரு உயிரை கொள்ளாதன்னு மட்டும் நீங்கள் அதை சொல்லுங்க, வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னா. அப்படியா, பிரதிபலன் எதிர்பார்க்காம மற்ற உயிரையும் காக்கணும்னு நீங்கள் நினைக்கிற பேர், உங்களை மாதிரி நானும் இருக்கணும், நானும் மிருகத்துலேருந்து வந்தவன் தானே மனுஷன், எனக்கும் அந்த புத்தி வரணும்ல, அதனால் நானும் இன்னையிலேருந்து ஒரு உயிரை கொல்லக்கூடாது, கொன்று அதை சாப்பிட்றதுல என்ன பிரயோஜனம், உடம்பு தானே கெட்டு போவோம், அதனால் நானும் இனி அது மாதிரி சொல்ல மாட்டேன், மக்களையும் அது மாதிரி உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அப்படின்வோம். இப்போ இது எதுக்குன்னா, எத்தனை பேர் நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்க கேட்டால், ஏங்க அது பழக்கமாகிடுச்சு, ஈசனே சாப்பிட்றான்றீங்க, உடனே என்ன சொல்கிறீங்க, கடவுளையே சாப்பிட்றான். கடவுள் சாப்பிட்டது பார்த்தீங்களா, கடவுள் உருவம் இருக்குதா, அது வாய் இருக்குதா, எதுவுமே இல்லை. ஆனால் மனுஷனாகி நீங்கள் ஒரு இறைவனை ஒரு உருவ அமைப்பில் வச்சு கும்பிட சொன்னது நல்லதுக்கு. ஆனால் நீங்கள் அதே எப்படி எடுத்துக்கிறீங்க, ஆப்போசிட்டாக ஈசனே சாப்பிட்றான் இதில் அப்படின்றீங்க. அது மாதிரிலாம் இல்லை. அதுக்கு எதுவும் கிடையாது. இயற்கை ஒரு உயிர் கூட கொல்லக்கூடாது தான் எல்லாத்துக்கும். அது என்ன சாப்பிடுமோ அதுக்கு அதை வைக்கிறான். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தாவரத்தை படைச்சிங்க, அதேமாரி மிருகத்துக்கு இந்த மிருகம் தான் அதுக்கு இறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இறையை கொடுத்துருக்கான். அதை விட்டுட்டு நீங்கள் என்னடான்னா, ஆடை கொல்றீங்க, மாடு விட்டு வச்சிங்க, இப்போ அதையும் கொல்றீங்க. அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் கொண்டு நீங்கள் சாப்பிட்றதுல என்னங்க பலன் கண்டீங்க? இப்போ உங்கள் உயிர் மட்டும் ஒரு துடிக்குதுன்னு தெரியுத, நீங்களே ஒரு கோழி வளர்க்குறீங்கன்னு வச்சுக்க, உங்கள் கையால் அதை கட் பண்ணுவீங்களா? உங்களால் மனசுன்னு ஒன்று வருமா? வராதில்ல. கேட்டால் அவங்க தானே கொண்டு ஏற்றாராங்க, எங்களுக்கு தான் ஏற்றாராங்க, நாங்கள் சாப்பிட்றோம் செய்கிறாங்கன்னு. அதனோட பாவப்பதிவும் உங்களுக்கு சேரும். இன்னும் டைரெக்டாக சேராமல் 1/2 வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஏற்றுக்கிறாங்கள. யார் வளர்த்தவன் வெட்டுறான் ஒன்று, ரெண்டாவது கடையில் இது உண்ணும்போது விற்கும்போது வாங்குறவனுக்கு கொஞ்சம், வாங்கின்னு வீட்டில் சமைக்க சொல்கிறீங்களா அவங்களுக்கு கொஞ்சம், அடுத்தது நீங்கள் சாப்பிட்றீங்க. இந்த பாவம் 4ஆக பங்குட்டுடுது ஒரு உயிர். அதனால தான் நீங்கள் எந்த பிரிவில் சாப்பிடுது, இந்த வாட்டி முட்டு வலி வருது, எனக்கு இது வருது, அது நோய் வருது அப்படிலாம் எது முன்வினை பயன்தான் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது. இந்த பிறவிலையாவது உயிர் கொள்வது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நான் சாப்பிடாதுன்னு சொல்ல,
சாப்பிடாதுன்னு சொல்ல உரிமை எனக்கு இல்லை. உங்களோட கர்மால என்ன உங்களுக்கு பதியுதோ அது நடக்கும். இன்றையிலிருந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றத முடிந்த வரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்களும் அடுத்த பிறவி போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு தான் சொல்கிறேன், இனி உயிரை கொன்று சாப்பிடாதுங்க. அந்த அரசனே உணர்ந்துட்டால, ஒரு மிருகத்துக்கு பணிஞ்சு நானும் அது மாதிரி கொல்ல மாட்டேன், நீ எப்படி என் உயிரை காப்பாற்றினியே அது மாதிரி இப்போ நீங்கள் செய்கிற ஒரு புண்ணியம் தான் உங்கள் அடுத்த வாரிசுக்கு கண்டிப்பாக வரும். இது தொடரும். வாழ்க வளமுடன்.